இலங்கைச் செய்தி. பசுமை மின்சார திட்டங்களை விரைவுபடுத்த 5 புதிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் தகவல் தெரிவித்துள்ளார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மற்றும் மதுரை ஆகிய இடங்கள் புதிய எரிசக்தி மண்டலமாக உருவாக்கப்பட்டுள்ளன. சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மற்றும் மதுரை ஆகிய இடங்கள் புதிய எரிசக்தி மண்டலங்களாக உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மற்றும் மதுரை ஆகிய இடங்கள் புதிய எரிசக்தி மண்டலங்களாக தற்போது உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, இது குறித்த கூடுதல் விவரம். வணக்கம் ஜெயலி. தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகாக தொடர்ச்சியாக மின் வாரியத்துல அதிரடி நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த கடன் சுமைகள்ல ஓரளவு பெரும்பாலான பகுதிகள் மின் வாரியத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் மின் வாரியத்தில் ஏற்படக்கூடிய இழப்பு காரணமாக ஏற்பட்டு வருகிறது. எனவே இதனை சீர் செய்வதற்காக அமைச்சர் நிர்மல்குமார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அதில் ஒரு பகுதியாக தற்போது தமிழ்நாட்டில் புதுப்பிக்கத்தக்க அந்த எரிசக்தி துறையின் வெளிப்படையான நிர்வாக செயல்திறன்கள் மற்றும் விரிவான சேவைகளை வழங்குவதை உறுதி செய்வதற்காக புதிதாக 5 மண்டலங்களை உருவாக்கி இருப்பதாக தற்போது அமைச்சர் நிர்மல்குமார் அறிவிப்பு என்பதை வெளியிட்டிருக்கிறார். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய உத்தரவின் அடிப்படையில தூய்மையான, நேர்மையான, புதுமையான மற்றும் மக்கள் விரும்பும் ஆட்சியை வழங்க வேண்டும் என்ற அரசின் உயரிய நோக்கத்தை செயல்படுத்தும் வகையில தற்போது தமிழ்நாடு பசுமை எரிசக்தி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் நிர்வாக செயல்திறன்களை மேம்படுத்துவதற்காகவும் முதலீட்டாளர்களை ஈர்க்கவும் பொதுமக்கள் எளிதாக இந்த சேவைகளை பெறும் வகையிலும் புதிதாக 5 மண்டலங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக அந்த தகவல்ல சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை மண்டலம் மற்றும் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் மண்டலங்கள் அமைத்து செயல்படும் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மண்டலத்தில் சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மின் பகிர்மான மண்டலங்களிலும், திருச்சி மண்டலத்தில் திருச்சி, விழுப்புரம் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய மின் பகிர்மான மண்டலங்களிலும், திருநெல்வேலி மண்டலத்துல திருநெல்வேலி மின் பகிர்மான மண்டலம், கோயம்புத்தூர் மண்டலத்துல கோயம்புத்தூர் மின் பகிர்மான மண்டலம் மற்றும் மதுரை மண்டலத்துல கரூர், ஈரோடு மற்றும் மதுரை ஆகிய மின் பகிர்மான மண்டலங்கள் உள்ள காற்றாலை மற்றும் சூரிய மின் திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்தும் வகையில் மறுசீரமைக்கப்பட்டு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களின் நிர்வாகம், கண்காணிப்பு மற்றும் செயல்படுத்தும் பணிகளை இனிவரும் காலங்களில் உதவி செயற்பொறியாளர்கள் தலைமையில மேற்கொள்ளப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த 5 எரிசக்தி மண்டலங்களில் எரிசக்தி திட்ட செயல்பாடை வலுப்படுத்த தலைமையகத்தில் தனித்திட்ட அமலாக்கம் மற்றும் கண்காணிப்பிற்காக கூடுதல் பொறுப்புகளும் சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் உருவாக்கப்படும் என்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த மறுசீரமைப்பின் மூலமாக நிர்வாக பணிகள் மேலும் விரைவுபடுத்தப்படுவதோடு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களுக்கு அனுமதி வழங்குதல், மறுதிறன் மேம்பாடு மற்றும் தொழில்நுட்ப ஆய்வு, மின் உற்பத்தி வெளியேற்றம், தேவையான உட்கட்டமைப்பு வசதி ஆகியவற்றை விரைவாக மேற்கொள்ள முடியும் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. மேலும் மின்கல ஆற்றல் சேமிப்பு திட்டம் என்று கூறக்கூடிய பிரதான் மந்திரி அந்த திட்டத்தின் அடிப்படையில மேற்கூரை சோலார் பிரிவு மேற்கூரை அமைப்பதற்கான அந்த சூரிய மின்சக்தி ஊக்குவிப்பதற்கான அந்த திட்டம் தொடர்பான விழிப்புணர்வும் ஏற்படுத்துவதற்கான வழிவகையாக இருக்கும் என்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிர்வாக மறுசீரமைப்பின் மூலமாக பொதுமக்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு கூடுதலாக பயண காற்றாலை மற்றும் சூரிய மின் திட்டங்களுக்கான அனுமதி வழங்கும் காலம் குறைக்கப்படும் என்பதாகவும் திட்ட செயல்பாடுகள் விரைவுபடுத்தப்பட்டு முதலீட்டாளர்கள் மற்றும் மின் உற்பத்தியாளர்கள் ஒருங்கிணைந்த சேவை வழங்குவதன் மூலமாக பசுமை மின்சார உற்பத்தி திறன் மேலும் அதிகரிக்கும். இதனால் தமிழ்நாடு அரசு 2030 ஆண்டிற்குள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை கணிசமாக உயர்த்தும் இலக்கை நோக்கி இந்த செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்துல தொடர்ச்சியாக ஆங்காங்கே மின்வெட்டு ஏற்படுகிறது. மின் பற்றாக்குறை காரணமாக இந்த மின்வெட்டு ஏற்படுகிறதா தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பக்கூடிய வரை சூழ்நிலையில இந்த சூரிய மின்சக்தியை ஊக்குவிக்கும் வகையிலாக தற்போது இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜெயலானி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.